ஓகே ஹாய் பசங்களா, இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து நீங்கள் அதை தாண்டி கவுன்சிலிங்க்கெலாம் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. என்ன கட் ஆஃப் இது நிறைய பேர் இப்போ யூடியூப்பில் பார்த்து ஒவ்வொருத்தருமே ஒரு கட் ஆஃப் சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருப்பீங்க. இப்போ கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க இதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் இயர் இப்போ நீட் 2026 கட் ஆஃப் அனாலிசிஸ் அது கண்டிப்பாக நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்னா 2025 அனாலிசிஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த அனாலிசிஸ் மூலிமா நம்மளுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் என்னென்ன காலேஜ் என்னென்ன கிடைக்கும், லைக் எவ்வளோ மார்க்ஸுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கிடச்சிருந்துச்சு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி உங்களுக்கே தெரியும் இவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா, கவர்மெண்ட்லேயும் கிடைக்கும், அப்படி இல்லைனா வந்து ப்ரைவேட் காலேஜில் ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் கோட்டாவும் வரும். ஆனால் இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்துச்சுன்னா ஃபீஸ் அந்த 13,000 சில்லற அதான் வரும். எப்படி விசாரித்தாலும் ஒரு 18க்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுவே சில பேருக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஆனால் 7.5 கோட்டானா உனக்கு ஃபீஸே கட்ட தேவையில்ல, உனக்கு எல்லாமே கிடச்சிடும். கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் சீட்டாக இருந்தால். ஆனால் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜாக இருந்துச்சுன்னா அதுலேயும் உனக்கு கவர்மெண்ட் சீட்டு தனியாக ஒதுக்கிடுவாங்க. ஆனால் ஒரு 4.5 லட்சம் ரூபா, ஓகே, 4.5 லேக்ஸ்லேருந்து 5 லேக்ஸ்க்குள்ளேயே வரும் எல்லாம் சேர்த்து. ஓகேவா, ஆனால் ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் எடுத்தேன்னா அது 15 லேக்ஸுக்கு போகும். அதிலும் என்ஆர்ஐலாம் இருந்தானா 25-26 போகும். பட் நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் பிடிஎஸ் அண்ட் நர்சிங்காக இருந்தாலும் நம்மளுக்கு ஓகேவா ஆல் இண்டியா கோட்டா 15% அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து பார்த்தோன்னா 85% இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி இதெல்லாம் இருந்தீங்கன்னா அதுலேயும் அதே தான். ஆல் இண்டியா 15% அண்ட் 85% வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஸ்டேட் கவுன்சிலிங் மூலிமா ஸ்டேட் கோட்டாவில் வந்து நம்மளுக்கு இதுவும். அண்ட் வெட்னரியுமே இப்போ வந்து பார்த்தோன்னா விசிஐ மூலிமா நம்மளுக்கு 15% வந்து ஆல் இண்டியா கோட்டாலையும் அண்ட் 85% ஸ்டேட் கவுன்சிலிங் கோட்டாலையும் நம்மளுக்கு கிடச்சிரும். பட் நம்மளுக்கு கட் ஆஃப் என்ன இம்பார்ட்டன்ட். இப்போது ப்ரீவியஸ் இயர் 2025 ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு. அதனால் பார்த்தோன்னா நமக்கு 720 கிடைக்கல, 686 தான் நினைக்கிறேன் 686 96 அவன் தான் ஃபஸ்ட் எடுத்திருப்பான். ஆனால் இந்த வாட்டி நம்மளுக்கு பேப்பர் வாஸ் ஈஸி. லைக் நம்மளுக்கு பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு, பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதுவும் கெமிஸ்ட்ரி தான் நிறையா யோசிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுனா, இந்த வருஷம் நம்ம நிறைய ரிசர்ச், அதுவும் பிடபிள்யூவில் இருக்க டீம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த மார்க்ஸ் வந்து வந்துடும், இந்த மார்க்ஸுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் 2025 540 520க்குலாம் அன்ரிசர்வ் ஓப்பன் கேட்டகரி அன்ரிசர்வில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கிடச்சிது. ஏன்னா பேப்பர் டஃப்பாக இருந்தது. இந்த வாட்டி 25 அளவுக்கு ஒரு டஃப் கிடையாது. கம்பேர் டு த 2025 நீட் எக்ஸாம் 26 ஓகே தான். பட் நிறைய பேர் அதை கஷ்டமும் நினைக்கிறீங்க. இதில் அன்ரிசர்வ்டாக இருந்தீங்கன்னா 29th ரேங்கிங்குள்ளே 550 ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 மார்க். அண்ட் இதுவே ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 30K ரேங்க்குள்ளே வரலாம். இதில் வந்து 545 ப்ளஸ் ஆர் மைனஸ் 10. இடபிள்யூஎஸ் லைக் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்கன்னா 542 ப்ளஸ் ஆர் மைனஸ் 10. எஸ்சி ஷெட்யூல்டு கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 560 ப்ளஸ் ஆர் 10 அண்ட் 510 ப்ளஸ் ஆர் 10. இப்போ வந்து ஆக்சுவலி கட் ஆஃப் ஏறிக்கிட்டே இருக்குது. இதெல்லாமே ரேங்க் 32.5 to 33K 1.45 lakh இந்த ரேங்கிங்கில் சொல்கிறேன். ஸோ இந்த கட் ஆஃப்குள்ளே நம்மளுக்கு கிடச்சிரும். இதுவே சார் ஃபஸ்ட்டு 15% ஆல் இண்டியா கோட்டா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். 85% ஸ்டேட் கவுன்சிலிங்கில் அது முக்கால்வாசி கம்யூனல் வரும். அதுவும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 69% அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கலாம். அதில் இன்னும் கேட்டால் 7.5 எக்ஸ்ட்ராவுமே நம்மளுக்கு இருக்குது. பட் ஆல் இண்டியா 15% ஆல் இண்டியா கோட்டாவில் ஓபிசி என்ஏசிஎலுக்கு வந்து பார்த்தோன்னா 27%, எஸ்சிக்கு 15%, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் 10%, எஸ்டிக்கு 7.5, அன்ரிசர்வ்டுக்கு அப்ராக்சிமேட்லி 40.5. இதில் ஹரிசான்டல் ரிசர்வேஷன் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஃபிசிக்கலி டிசபிள்டு பர்சனுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 5% எப்போவுமே இருக்கும். இது ஆல் இண்டியாவுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ அலைட் மெடிக்கல் அண்ட் ஆயுஷ் விச் மீன் சரி எம்பிபிஎஸ்க்கு இப்போ நம்ம வந்து பார்த்தோம். இது ஆயுஷ் லைக் யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா இதுக்குமே அண்ட் பிடிஎஸ்க்குமே நான் சொல்கிறேன் அலைட் மெடிக்கல்ஸ். அதுக்கப்புறம் அலைட் சப்ஜெக்ட் இந்த இது வெட்னரி. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா வெட்னரி ஆகிறதுக்கு வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, கட் ஆஃப்மே ஏறுது. ஓகேவா, நீயே பாரு பிடிஎஸ்க்கு 510 ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ஓகேவா இந்த கட் ஆஃப்லேயும் அண்ட் வெட்னரியில் இருக்கிறது பாரு இந்த கட் ஆஃப் வருது பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபிடென்ட் இப்போ வேல்யூ பண்ணுறாங்க. வெட்னரி டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்தோன்னா வேல்யூ பண்ணுறாங்க. நிறைய பசங்க அதுக்காகவே படிக்கிறாங்க. பிடிஎஸ் வேணா எம்பிபிஎஸ் வேணா அவங்களோட அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படிக்கிறாங்க.
ஆனால் ஹோமியோபதி ஆயுர்வேதா யுனானியில் வந்து பார்த்தோன்னா 480 420 அண்ட் 410. ஓகேவா, இதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா லிபர் ஆல் இண்டியா கோட்டாலையுமே இந்த ரேங்க் பேஸ் பண்ணி பாருங்கள், அண்ட் ஸ்டேட் வைஸ்லையுமே. ஸோ இந்த கட் ஆஃபில் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக இஎஸ்ஐ மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து பார்த்தோன்னா அதை ஃபஸ்ட்டு இஎஸ்ஐ அந்த கோட்டாவையும் 3ஆக பிரிப்பாங்க. 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு கண்டிப்பாக போயிடும். மீதி 50% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதுக்கேற்ற மாதிரி கம்யூனலுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் 35% இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இஎஸ்ஐ இன்ஷார்டு பர்சனாக இருப்பாங்க. அந்த இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷனோட ஒர்க் பண்ணுறவங்க, அதை ஆக்டிவாக வச்சுருக்கவங்க, இவங்களுக்கு வரும். ஓகேவா, இதில் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோன்னா இந்த இஎஸ்ஐ இன்ஷார்ட் பர்சன், ஓகே, ஐபி கோட்டான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா க்ளோசிங் ரேங்க் வந்து பார்த்தோன்னா 25K இருந்திருக்கும், 25K சம்திங்ல இருந்து. இதில் ஜென்ரல் வந்து பார்த்தோன்னா 520 to 590. ஓபிசி கேட்டகரி நான் இந்த மொத்ததுமே நான் எது சொல்கிறேன்னா ஐபி கோட்டா, இஎஸ்ஐயில் இருக்க ஐபி கோட்டா. இதில் வந்து ஐபி ஆக்டிவாக இருக்கணும் அண்ட் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஓபிசி வந்து பார்த்தோன்னா 516, எஸ்சி வந்து பார்த்தோன்னா 411 அண்ட் எஸ்டி பார்த்தோன்னா 280. இதை விட ஒரு 20-30 மார்க்குள்ளே தான் அதிகமாக இருக்கும் நான் சொல்ல வரேன். ஏன்னா 2025 கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை காம்படிஷன் கொஞ்சம் கம்மி தான், நிறைய பசங்க எக்ஸாம் எழுதலை. ஸோ காம்படிஷன் கம்மியாக இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் கொஞ்சம் ஏறலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் ரொம்பவும் ஏறாது. ஓகே, கொஞ்சம் ஏறும், ஆனால் ரொம்பவும் ஏறாது. ஸோ இந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரி, இதுக்கு நம்ம கவர்மெண்ட் கோட்டா போகலாமா, இல்லைனா ப்ரைவேட் கோட்டா போகலாமா, இல்லை ப்ரைவேட் கோட்டாவில் வந்து ஜென்ரலில் போகலாமா, இல்லைனா வந்து லிங்குவிஸ்டிக்காக நான் மைனாரிட்டி அண்ட் மைனாரிட்டின்னு இருக்கும். மைனாரிட்டினா அந்த லிங்குவிஸ்டிக்காக கிறிஸ்டியன் இதில் போகலாமா, இல்லை தெலுங்கு பீப்புள், மலையாளம் பீப்புள் அதில், அப்படி இல்லைனா செல்ஃப் ஃபினான்ஸில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாமா, அப்படி இல்லைனா நம்ம கவர்மெண்ட் கோட்டாலே இதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட மார்க் போடுங்க. எந்த கேட்டகரி போடுங்க முடிஞ்சால். ஆனால் கேட்டகரி நீங்கள் போடணும்னு அவசியமும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களோட மார்க் போடுங்க. உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ வரும், உங்களோட மார்க் எவ்வளோ இருக்கும், சார் இந்த கட் ஆஃப்க்கு நம்மளுக்கு வருமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யக்கீன் நீட் தமிழ் 2027 பேட்ச் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. தமிழில் யக்கீன் பேட்ச், அதுவும் நீட் ஆஸ்பிரன்ஸ் பசங்க 2027 எழுத போகிற பசங்களுக்கு இந்த பேட்ச் இருக்குது. இதில் லைவ் லெக்சர் போகும். இந்த லைவ் லெக்சர் அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கூட ரெக்கார்டடாக இருக்கும். பட் லைவ் லெக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டைமிங் நடக்கும். 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 4 மணி வரைக்கும் இருக்கும். அதில் சாட்டர்டே ஆனால் உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு டவுட் சால்விங் செஷன் இருக்கும். டீச்சர்ஸோட கிளாஸில் மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும். டைம்லி டெஸ்ட், ரெகுலர் டெஸ்ட் இருக்கும். இது 3 டெஸ்ட்டாகவும் பிரிப்பாங்க. ஷார்ட் டேர்மு, பார்ட் டேர்மு, அப்புறம் ஃபுல் லென்த் டெஸ்ட்டுன்னு இருக்குது. குமுலேட்டிவாக வரும். ப்ராப்பராக உனக்கு டிபிபி இருக்கும். டிபிபினா டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். இது எல்லாத்துலேயுமே உனக்கு அந்த சம்ஸ் கிடைக்கும். அந்த உனக்கு பிடபிள்யூ ஆப்லேயே உனக்கு எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியும். இன்ஃபினிட்டி பிளான் இருக்கும். இது எல்லாமே ரெகுலர். இன்ஃபினிட்டி பிளான்னா நீ இப்போ வந்து நீட்டுக்கு தான் படிக்கிறேன், ஆனால் ஸ்டேட் போர்டுதையும் பார்க்க போகிறேன், இல்லை நான் ஹிந்தி பேட்ச் இல்லை பிடபிள்யூ இருக்க இங்கிலீஷ் பேட்சையும் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா அந்த பேட்சில் இருக்க சில நோட்ஸ் அண்ட் சில ஃபீச்சர்ஸை உன்னால் அக்சஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிவைக்யூஸ் குவாலிட்டியாக அந்த ப்ரீவியஸ் இயர் எங்கேயுமே தேடாமல் ஒரே இடத்துல கிடைக்கும். அண்ட் இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப்ஸுமே உனக்கு டீச்சர்ஸ் மூலிமா கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி மென்டார்ஷிப் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி பிளான் தான் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 1499 இருக்குது ஒரு வருஷத்துக்கு, நாட் ஒரு மாதத்துக்கு கிடையாது. அண்ட் இன்ஃபினிட்டி பேட்சை உனக்கு 2999 உனக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பசங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் டாக்டர் 2027 நம்ம அடிப்போம். இந்த கட் ஆஃபையும் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்லேயும் உங்களோட கட் ஆஃபை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.